பராசக்தி படத்திற்கு வந்து காங்கிரஸ் தரப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பராசக்தி திரைப்படம் 1965 நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அன்றைய நிகழ்வுகள் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த இந்தி மும்மொழி போராட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே மாணவ பட்டாளம் திரண்டு எழுந்து நடத்திய ஒரு போராட்டம். அதை போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை எந்த மாணவ இயக்கமும் எங்கேயும் நடத்தியதாக கிடையாது. எனவே 67 ஆட்சி மாற்றம் வந்ததற்கு அடிப்படை காரணமே அந்த மாணவர் சமுதாயம் நடத்திய போராட்டம் தான். எனவே அதை காங்கிரஸார் இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பழைய காங்கிரஸ் அது. இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் புதிய காங்கிரஸ். கான்ட்ரவர்சி கருத்துக்கள் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அது கூட்டணிக்குள்ள ஏதாவது விளைவுகள் ஏற்படும்? கூட்டணிக்குள்ள விளைவுகள் ஏற்படுத்தாது. அவரவர்கள் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் பராசக்தி படம் வெளியிடாம எலெக்ஷன் நேரத்தில் வெளியிடுறதுதான் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. திமுகவே காங்கிரஸை வெளியே போறதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கிறார் கிடையாது. ஆரம்பத்திலேயே நாங்க பொங்கல் வெளியீடு என்று அறிவித்து விட்டோம். அறிவித்து விட்டுத்தான் இந்த படம் நாங்கள் என்று சொன்னால் அந்த பட தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு தான் அந்த படத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்திலேயே ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தியா என்று கூட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே விவாதங்கள்லாம் விட்டது. எனவே இன்றைக்கு தேர்தலுக்காக காங்கிரசுக்காக நாங்கள் பராசக்தியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். அது திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பட தயாரிப்பாளர் கொண்டு வந்திருக்கார் என்று சொல்வது தவறு. இந்த பொங்கல் பெண்களுக்கு கெட்டி போன பொங்கல் சொல்லி அமைச்சர் ஐப்பரேசாமி சொல்லியிருந்தாரு. இப்ப மாலை மறுபடியும் உயர்த்த போறீங்களா சார்? குட்டிப்பான பொங்கல் என்பது 3000 ரூபாய் கையில வாங்கியிருக்காங்க. அதனால மகிழ்ச்சியான பொங்கல் மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த செய்தியாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. என்ன செய்தி என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்ல முடியும். தேர்தல் நேரத்துல அடுத்தடுத்து அமித்ஷா மோடி வராங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்துலதான் தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி கொடுத்திருக்கதா சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன? பல கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அவங்க அதுல சிறு துளியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அது நிச்சயமாக அதிகமான தொகையை அவர்கள் தரவில்லை. காங்கிரஸ் அதாவது யூபிஐல நாங்கள் பெற்ற பண அளவுக்கு இப்பொழுது தரப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய அனைத்து சாலைகளையும் நீங்கள் பார்த்தீர்களானால் யூபிஐ 1 நாங்கள் எடுத்து 4 வழிச்சாலையாக 6 வழிச்சாலையாக எல்லாம் மாற்றியிருக்கிறோம். பல மேம்பாலங்களை கட்டி இருக்கின்றோம். இன்றைக்கு அதற்கு சான்றாக சென்னையில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலம் என்பது இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய அடையாளமாக விளங்குகிறது. எனவே அப்படி பல்வேறு சாதனைகளை அன்றைக்கு நாங்கள் யூபிஐ 1லேயும் 2லேயும் செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு இன்றைக்கு நிதி தரப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வருமானம் செலவு 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.